ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் கையில் நிறைய ரோஜா பூக்களை வந்து பறித்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லி தான். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வயிற்று வலி, அதனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஏதாவது டீ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்காக தான் ரோஜா பூ வந்து இந்த பறிச்சிட்ருக்கேன். ரோஜா பூ வந்து நம்ம டீ போட்டு குடிக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறையும். அது உடம்புக்கு நல்லதும் கூட. இந்த செடியில் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும். நிறைய வந்து பூக்கும் அந்த செடி வந்து. அதனால் நமக்கு இன்றைக்கி ஒரே நாள்லையே ஒரு 10 பூக்கு மேலேயே வந்து கிடச்சிச்சு. எல்லாத்தையுமே பறிக்கலை. அதுக்கப்புறமும் நிறைய மொட்டுக்களும் வந்து இருந்துச்சு. அது நாளைக்கு எல்லாமே வந்து பூத்துரும். சரி, இருக்கிற வரைக்கும் பறிச்சுக்கலாம்னு சொல்லி இருந்த எல்லா பூவையுமே வந்து நான் மொத்தமாகவே பறிச்சிட்டேன். சரியாக ஒரு 10 பூ வந்து இருக்கும். இந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த பூ. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து செம்பருத்தி பூ டீ வந்து போட்டு காமிச்சிருக்கோம். அந்த வீடியோ அதோட லிங்க் வந்து மேலே ஐகார்டில் வந்து கொடுக்குறேன். இப்போ அது கூட ஒரு 2 துளசி மட்டும் 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் க்ரீன் டீ இலை, பச்சை தேயிலை இருக்கு இல்லையா, அது கிடச்சா கூட சேர்த்துக்கோங்க. நம்ம கீழே வரைக்கும் போய் பறிக்கணுமேனு எடுக்கலை. கூட 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா என்ன பண்ணணுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து நல்லா கொதிச்சிட்டே இருக்கும்போது ஒரு 2 இலைங்க, துளசி இலைகளை மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக க்ரீன் டீ அந்த என்ன சொல்ல அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த ரோஜா பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ரோஜா பெட்டல்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இதுக்கப்புறம் ஒரு அரை நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சுட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த பெட்டல்ஸில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் நல்லா இறங்கி அது வெளுத்து போயிடும். அந்த பூ பார்த்திங்களா, இப்படி தான் நல்லா வெளுத்து போயிச்சா இருக்க கலர் எல்லாமே அந்த டீயில் வந்து இறங்கிடுச்சு. இது அப்படியே சுட சுட குடிக்க முடியாது இல்லையா, அதனால் அதை ஆறட்டும்னு சொல்லி ஆற வச்சுட்டு நான் வந்து என்னோடய தலையை சிக்கெடுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் குளிச்சிருந்தேன். நான் தலை வந்து அதுக்குள்ளே அந்த டீ போட்டு முடிக்கும்போதையும் காஞ்சிடுச்சு. அதனால் வழக்கம் போல் வந்து குடுமி கொண்டை வந்து போட்டாச்சு. இப்படி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொண்டை அவுந்து போகாமல் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். அடிக்கடி கொண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அதுவே ஒரு டென்ஷனாக இருக்கும்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. அதனால் இந்த மாதிரி குடுமி கொண்டை தான் நான் வந்து போடுவேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சரி, இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்ட டீ வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ வந்து வடிகட்டியாச்சு. இப்போ அதை நம்ம குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது பிள்ளைங்க வந்துட்டாங்க. சரி, அவங்களும் கொஞ்சம் கேட்டனால கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். அவங்களுக்கு பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து இதோட அருமை நமக்கு தானே தெரியும். அதனால் அதை நான் 2 டம்ளராக இருந்துச்சு, 2 டம்ளரில் 1.5 டம்ளர் அதை அப்படியே வந்து குடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டை சுற்றி ஒரே வாசனையாக இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா எங்கள் அப்பா போய் ஒரு பலாப்பழத்தை வந்து வெட்டிட்டு வந்திருக்காரு. பயங்கர வாசனை, நல்லா வந்து பழுத்து போய் இருக்குது. எதிர்பார்க்கல, நான் சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா வீடு ஃபுல்லாக மனம். என்ன பார்த்தா அதுக்குள்ளே போய் எங்கள் அப்பா அந்த பலாப்பழத்தை வெட்டிட்டு வந்துட்டார். அதில் வந்து ஒரு பாதி பழத்தை மட்டும் நல்லா என்ன பண்ணிட்டாரு, வெட்டி வந்து கொடுத்துட்டு பாக்கி பேலன்ஸ் பாதியாக அப்படியே வந்து வச்சிட்டோம், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை நான் எனக்குன்னு ஒரு பீஸை தனியாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஃபுல்லாத்தையும் நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன். அது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப வந்து பிடிக்கும். ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி ஓப்பன் பண்ணால் அப்படி வந்துடும் சூப்பராக. எப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பழங்களை வந்து எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் தனியாக உட்காந்து சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.